வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி திரும்பவும் ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு குழம்பு. இது வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு கடலைப்பருப்பு எடுத்து நான் வேக வச்சுருக்கேன். அது 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு வாழைக்காய், ஒரு கேரட், 2 பச்சை மிளகாய், இந்த காய் மட்டும்தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 3 பாதாம் பருப்பு, இஞ்சி 2 துண்டு, தேங்காய், கசகசா, பட்டை, 2 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அந்த பருப்பில் காய் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி, உப்பு, முதல்ல உப்பு சேர்த்துட்டா வேகாது. அதுக்காக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் மூடி வச்சுக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு. மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். உரப்புக்கு இது என்ன பொடினா மட்டன் பொடி, வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, சிக்கன் மட்டன் குருமாக்குன்னு அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உரப்பு எனக்கு பத்தலை, அதனால் நான் வெறும் சில்லி பவுடர் ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு கலக்கிட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல தேங்காய், அதை சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு தண்ணியெல்லாம் எந்த அளவு தேவையோ பார்த்து சேர்த்துக்கலாம். இது ஒரு குருமான்னு சொல்ல முடியாது, தால்ச்சா மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. தேங்காய் சாதத்துக்கெலாம் வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு தட்டு வச்சு மூடிடுறேன். ஒரு கொதி வரட்டும். இந்த பச்சை வாடை ஃபுல்லாக போகணும். நல்லா இருக்குது. இப்போ ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு குட்டி பேனில் எண்ணெய் ஊற்றி சோம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு வதக்கிட்டு அப்படியே தூக்கி அந்த குழம்புல ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிற வேண்டியதுதான். லேசாக வதக்கினா போதும். அவ்வளோதான். மணக்க கடலைப்பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.